ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்றைக்கி மட்டனை வச்சு ஒரு காரைக்கால் ஸ்பெஷல் டிஷ் ஒன்று காட்ட போகிறேன். ரொம்ப டெலிஷியஸ் பட் வெரி சிம்பிள். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? மட்டன் 300 grams, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மைதா 100 கிராம், முட்டை 2, ஆயில், உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி மட்டன் சாப்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரை வச்சு நம்ம மட்டன் சாப்ஸை அதில் போட்டுக்கலாம். மாறுகண்டோன்னு சொல்லுவாங்களே, அதுதான் அது. இப்போ இதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா மட்டனே தண்ணி விடும். ஒரு 1/2 கப்பு ஊற்றினா போதும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டுற வேண்டியது தான். ஒரு 30 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். அப்புறம் கடையில் நீங்கள் இந்த சாப்ஸ் வாங்கும்போது நல்லா அதை எலும்பை தட்டி கொடுப்பாங்க. அதுக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டீம் போயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்குது. நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலை எடுத்து அதில் ஒரு 100 கிராம்ஸ் மைதாவை இதில் போட்டுக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு, அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். எப்போவும் நீங்கள் முட்டையை ஊற்றும்போது ஒரு கிண்ணத்தில் ஒன்று உடைச்சி ஊற்றி பார்த்து அப்புறமா பவுலில் ஊற்றுங்க. சம்டைம்ஸ் முட்டை வீணாக போயிருக்கும். அப்புறம் எல்லா மாவு நம்ம வச்சுருக்க எல்லா இதுவும் வீணாக போயிடும். அதனால் எப்போதும் அது மாதிரி ஒன்று உடைச்சி ஊற்றுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுக்க வேண்டியது தான். இப்போ இதை நல்லா அடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஒரு பேனை போட்டு காய விட்டுடலாம். இப்போ இதை எண்ணெயை ஊற்றி காய விட்டுடலாம். இப்போ நம்ம அடித்து வச்சிருக்கிற இந்த பேட்டரில் இந்த சாப்ஸ் பீஸை எடுத்து ஒன்றா நல்லா இந்த பேட்டர் இந்த சாப்ஸில் கவர் ஆகிற மாதிரி டிப் பண்ணி இதை பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இந்த எக்கு இந்த பேட்டரில் சேர்ந்து இது மேலே ஒரு கோட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சால். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு சைடுக்கு மாற்றி போட்டுக்கலாம். ஃப்ளேமை நீங்கள் பார்த்து நல்லா மீடியம்லேயே வச்சுக்குங்க, இல்லைன்னா கருகிடும்.
2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஒரு பீஸஸாக எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சு ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கிரேவியாக தான் எப்போதும் எல்லோரும் சாப்ஸ் செய்வாங்க. இது காரைக்கால் ஸ்பெஷல். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக மட்டன் சாப்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you. Bye bye.